நன்றியோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்போமே. பிரைஸ் தி லார்ட். இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவரும் திரும்பி வர காணோமே என்று சொன்னதாக நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, 10 பேர் தொழுநோயாளிகள். அவர்கள் மிகவும் வேதனையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார், மறுவாழ்வை கொடுத்தார். ஆனால் அவர்கள் திரும்பி வந்து ஆண்டவரிடம் நன்றி சொல்லவில்லை. அந்த மனம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு சமாரியன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறிய பொழுது ஆண்டவர் அந்த சமாரியனுக்கு உடல் சுகத்தை கொடுத்தது மட்டும் அல்லாதபடிக்கு விண்ணுலகில் சேர தேவையான ஆன்மீக மீட்பை, ரட்சிப்பை கொடுத்தார் என்று நாம் இந்த விவிலிய பகுதியில் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்மிடம் இருந்து எரிபலிகளை, காணிக்கைகளையோ அல்ல, மாறாக நம்மிடமிருந்து நன்றி பலியை எதிர்பார்க்கின்றார். அந்த நன்றியை நாம் ஆண்டவருக்கு செலுத்துகின்றோமா? இந்த நன்றி சொல்லாத 9 பேரில் நானும் ஒருவனாக இருக்கின்றேனா? அல்லது திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய அந்த சமாரியனை போல இருக்கின்றேனா என்று நம்மை நாமே அடிக்கடி சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, போன மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை மிகவும் அருமையாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். கண்ணுக்கு தெரிந்த ஆபத்துகள், தெரியாத ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றி மிகவும் அருமையாக வழிநடத்தி வந்த எபினேசருக்கு நாம் நன்றி சொல்லி இருக்கின்றோமா? அப்படி சொல்லி நாம் இந்த மாதத்தில் நுழைந்தோம் என்றால் இந்த மாதம் நமக்கு பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள விதமாக நாம் சுபிட்சமாக வாழ்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 104 இவ்வாறு சொல்கின்றார்: Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise him என்று. ஆம், நாம் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? நம் உடலில், நம் நாசியில் இன்னும் அந்த சுவாசம் இருக்கின்றதே. எத்தனையோ பேர் போன மாதம் இருந்தவர்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தை காணாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கின்றாரே, அதற்காக மட்டுமாவது நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர் என்பதற்காக நாம் கட்டாயம் நன்றி சொல்லிதான் ஆக வேண்டும். ஆகவே நாம் இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு நுழைவோம். நிச்சயம் நன்மைகளை காண்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ நீர் சொல்லியிருக்கின்றீர், நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எனது சுத்த கிருபை என்று. அந்த விதமாக நாங்கள் போன மாதத்தில் தகப்பனே எத்தனையோ நன்மைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு ஆபத்துகளிலிருந்து நீர் பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றீர். போக்கிலும் வரத்திலும் உமது கரமானது எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்கு மாட மாளிகைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களது வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் அப்பா கரை புரண்டு ஓடின அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து எங்களது எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. அருமையான குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றீர், நன்றி. அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டும், உமது பிரசன்னம் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதையும் நீர் எங்களுக்கு கொடுத்து இவ்வளவாக நீர் அன்பு கூர்ந்திருக்கின்றீரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களது நாவில் இருந்து எதற்கெடுத்தாலும் ஆண்டவரே நன்றி 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 என்று, நன்றி என்ற வார்த்தைகள் மட்டும் வர
இதோ இந்த நேரத்தில் உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கின்றோம் இறைவா. இந்த மாதத்தில் என்ன என்ன காரியங்கள் எங்களுக்கு நடக்கும் என்பது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதோ எங்களையும் எங்களது குடும்பத்தினரையும் இந்த மாதத்தில் உமது கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். அன்பின் பிதாவே, இந்த மாதத்தின் இறுதியில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியையும் அப்பா இதோ உமது அன்பின் கரத்தில், ஆசீர்வதிக்கும் கரத்தில், பாதுகாக்கும் கரத்தில், குணமளிக்கக்கூடிய கரத்தில் நாங்கள் உம்மிடம் கொடுக்கின்றோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. போன மாதம் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் இப்பொழுது செலுத்தக்கூடிய அந்த நன்றியை நீர் சுகந்த வாசனையாக, உகந்த வாசனையாக உகந்து கொள்ள வேண்டும் என்று அப்பா இதோ எங்களது நன்றி பலியை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கின்றோம். பிலிப்பியர் 4:6-7 நீர் சொல்லியிருக்கின்றீரே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்களது இருதயங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று அதன்படியாக நாங்கள் இந்த மாதத்தில் எல்லா காரியங்களையும் உமது கரத்தில் நாங்கள் கொடுத்து, உமது ஆலோசனையின்படி நடந்து, உமது வழிகாட்டுதலின்படியாக நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான கிருபையை தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.